அட்சய திருதி அன்றைக்கி எடுத்த விலாகு எல்லாருமே அட்சய திருதி அன்றைக்கி நல்லா கிராண்டாக போய் கிராண்டாக சாப்பிட்டுட்டு கிராண்டாக சமைச்சிட்டு கிராண்டாக கோல்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்து நாள் நிறைய பண்ணிட்டேன் சாதம். அந்த புளிப்பொங்கல் பண்ணுறப்ப சாதம் நிறைய பண்ணிவிட்டேன். அது மிஞ்சி இருந்தது. அதை எப்படி நல்லா தயிர் பால் விட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு அதில் கேரட்டு நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் துருவி போட்டு ஒரு கிராண்டு தயிர் சாதமாக அட்சய திருதியை ஸ்பெஷலாக மாற்றிட்டேன். வாக்கா வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு நேற்று வந்து காலையில் வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் எங்களை பிரஞ்சே இருந்தது. நான் மீஷோவில் முதல்ல வாங்கின ப்ளவுஸு எப்படி இருக்குது போட்டு நான் காமிக்கிறேன். சூப்பராக இருந்தது மெட்டீரியல். நானே எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். புடவையும் அப்படி தான் மகளிர் தினத்தப்போ ஆடுறப்ப அந்த வாங்கினது ரொம்ப லேட்டாக வந்தது. இதோ மீஷோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு மீஷோ சாரீ. இது வந்து நான் ஆக்சுவலாக மகளிர் தினத்தப்போ ஆர்டர் போட்டது. அது ஸ்டாக் இல்லைன்னு வந்துருச்சு. அப்புறம் இப்போ என்னமோ ரீஸ்டாக் பண்ணி திடீர்னு வந்தது. ப்ளவுஸு இது மீஷோ ப்ளவுஸு. இது வந்து 167. இந்த சாரியோட ரேட்டு வந்து 267. 300 350 ஆஃபர் பண்ணி 267 போட்டிருந்தாங்க. பட் வந்து விடுத்துறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் இந்த சம்மரில் இதை விடுத்த முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பழைய ஒர்க் பண்ண போஸ்டல் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அதுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அவரை போய் இது பண்ணிவிட்டு வாழ்த்திட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பேக் சைட் கஷ்டப்பட்டு நான் வந்து டைலரை தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு வந்து இது வந்து சாஃப்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. நான் 4-5 ப்ளவுஸு வாங்கினேன். அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இன்றைக்கி தான் அதை ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இது 167. பார்த்தோன்னா 99 சொல்லிட்டு குட்டி குட்டி கை வச்சு ஆர்டினரியாக ஒரு பனியன் கிளாத் மெட்டீரியலில் வாங்கினேன். பட் ப்ளவுஸ் வந்து பட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்வெட் ஆகலை. நான் இத்தனைக்கு ஏசி போடாமல் தான் இந்த ஷூட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணலாம். வரைக்கும் வெயில் தெரியல. இந்த ஆஃபீஸ் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் தான். வண்டியில் தான் போனேன். ஆனால் கூட ரொம்ப வேர்த்துருச்சு இந்த சாரீக்கு ப்ளவுஸுக்குன்னு தெரியல. பட் வந்து பழைய மலரும் நினைவுகள். இந்த ஆஃபீஸில் நான் 8 வருஷம் கிளர்க்காக வேலை பார்த்துருக்கேன். 2 வருஷம் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்துருக்கேன். அதனால் இந்த ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஆத்மார்த்தமான ஆஃபீஸ் தான் அந்த ஆஃபீஸ் தான். ரொம்ப குட்டியாக இருக்கும். அதே பில்டிங்கில் தான் இன்னும் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிறது. நேற்று 30th ஏப்ரல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நான் கிஃப்ட்டை கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். பாசுமதி ரைஸ் வந்து குக்கர் வாங்கினதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து 6 மாதம் ஆச்சு. பிரியாணி எனக்கு செட் ஆகலை. சரி இன்றைக்கி இதை உடச்சி அரிசி உப்புமா பண்ணுவோம். 4000 சொல்லிட்டு பண்ணால் அரிசி உப்புமாவும் ரொம்ப 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 சுமாராக தான் இருந்தது. அது ஏன் தெரியலை. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கலையா அல்லது வந்து எனக்கு வந்து பாசுமதி ரைஸை நல்லா யூஸ் பண்ண தெரியலையான்னு தெரியல. எனக்கும் பாசுமதி ரைஸ்க்கு சுத்தரவாக செட் ஆகலை. பட் வந்து நேற்று நிறைய பழைய நண்பர்களெல்லாம் பார்த்தேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நேற்று வந்து ஹாப்பியஸ்ட் டேயாக இருந்தது.